நிவாரணங்களை கொடுக்கக்கூடியவங்களுக்கும் நிவாரணங்களை பெறக்கூடிய மக்களுக்கும் சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள். நீங்க ஒரு இடத்துல இருந்து எவ்வளவு பேசலாம், களத்துல வந்து நின்று பாருங்க, அப்பதான் விளங்கும் அப்படின்னு ஒரு சிலாக்கள் நினைக்கலாம். முடிந்த அளவு வெளிநாட்டில இருந்து இலங்கை வாழ் உறவுகளுடைய நிவாரணங்களை சேர்த்து அனுப்பி வச்ச ஒரு உரிமையில் பேசக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நிவாரணங்களை கொண்டு போய் எல்லா இடங்களுக்கும் கொண்டு கஷ்டப்பட்ட இடங்களுக்கு சேர்க்கிறோம். அதுக்கு உண்மையிலேயே பாராட்டு, நல்ல விஷயம். அப்படி சேர்க்குற நேரத்தில் அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நம்ம மீடியாவுக்கு தெரியப்படுத்தத்தான் வேணும். ஏன்னு சொன்னால், அப்படி தெரியப்படுத்துகிற நேரத்தில் அந்த இடத்துக்கு இன்னும் உதவிகளும் பங்களிப்புகளும் அதிகமாக வரும். ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய பணக்காராக்கள் இருந்தாக்கள், அதே போல அடுத்தாக்கள் கையெதிர்பார்க்காம வாழ்ந்தாக்கள் பலர் இந்த காலகட்டத்தில் நிற்கதியான நிலைக்கு உள்ளாகிருக்காங்க. நாம் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற நேரத்தில் அவங்களுடைய சுயமரியாதையில் எந்த கலங்கமும் ஏற்படாத வகையில் நம்முடைய நடவடிக்கைகளை அமைச்சு கொள்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நிவாரணங்களை கொடுக்குற நேரத்தில் 100% அந்த இடத்துக்கு அது தேவைதானா, அந்த பகுதி மக்களுக்கு தேவைதானாங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா பல இடங்களில் உணவுகள், நிவாரணப் பொருட்கள் வீணாகக்கூடிய நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நிவாரணங்களை பெறக்கூடிய மக்கள், நிவாரணம் ஒன்று வருது நமக்கு அப்படி என்று சொன்னால் இது நமக்கு தேவைதானாங்கிறத 100க்கு 200 300 400% சரி யோசிங்க. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களோட மனசாட்சி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வரவங்ககிட்டே சொல்லிடுங்க, இது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது போய் சேரும். அதே மாதிரி நிவாரணங்கள் வந்து போதுமென்று நினைக்கிறவங்களும் இந்த நிவாரணம் கொண்டு வரக்கூடியவங்ககிட்ட அந்த பதிலை சொல்லுங்க. சொல்கிற நேரத்தில் அவங்க அடுத்த மக்களை தேடிக்கொண்டு அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மீட்பு பணிகள்லையும் சரி, மக்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். சந்திக்கலாம்.